ஐயோ ஒரே 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 பாட்டு பாடி அடிக்குதே. நான் பாத்துக்கிறேமா. ஒரு பொங்கல் எங்க மடங்குவாங்க? கை வச்சு எங்க மடங்குறேன்? ஐயா இருமா, நான் பாத்துக்கிறேன். எங்க கை எங்க வருது? முன்னாடி ஒரு பொங்கல் கை அங்க போறாமா? அது பொங்கல் மாறாண்ட போய் கை மடங்குவாங்க. ஐயா அங்க பாருங்க. பாட்டு பாட்டு அடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ அவன் ஏன் நானா போலேதான் நானு இல்லைங்க. போலே காட்டுறீங்க மகாராஜா மறைக்க மறைக்கும். போலேதான் நானு. ஐயா இல்லைங்க. ஒளிவற்ற மாணிக்கம் கருத்துளை விடுந்து ஒதுங்கி கிடந்தளவோ மாதா தாரி யாருக்கும் விட்டு பெரியவரான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கோபமா இருந்தது. ஆமா சொன்னா பாரு. ஆமா ரொம்ப சந்தோஷம். இனி முதற்கொண்டு உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன்னா பாரு. நான் தான் போறேன். ராஜா 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 பூவாடி போச்சு ராஜா மராஜா ராஜா மராஜா பெருங்கட்டூர் தேவனுக்கு 2 பொண்ணு நிற்கும் போது எவனா ஒத்த நவுத்தி மூட்டான்
முட்டான் ஆறாவது ஏறு ஓமா நம்ம ஜோதி போறாங்க ஐயா அடியால் வந்தனம் அடிக்கிறேன் அடி வந்தனமென்று என்னையே வணங்கினே வெள்ளியவாயே முந்தையோ நாள் என்னே முன்னாடி வந்ததென்றே தந்தங்கள் கிழித்து போட்டே அது போலட்டு புசுந்தாயோ வந்திருப்பாய் ஐயா இவன் வந்து இப்போ வந்தனம் சொல்றாரு. ஆமா ஒரு நேரத்தில் ஒரு நேரத்திலே ஒரு நேரம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க. கல்யாணம் ஆச்சு அது எப்படியோ ஒரு கல்யாணம் முடிச்சு தடப்படலாம். அது ஏதோ ஒண்ணு முடிஞ்சுது ஏன்னா 55 மன்னரும் வரணும்னு சொன்னாங்க. ஆமாங்க இவன் தந்தகராம கலிங்க நாட்டியானவுக்கு கீர்த்தி வரும்போது வீட்டு வருவார் வர்ணமாலா ஒரே பெண்ணு இவன் பிறகும் போது எப்படி பிறந்தா தெரியுமா? எப்படி இருந்தாரு இந்த கடையில போயிட்டு இந்த நகை வாங்கினா எப்படி உருக்கணும் சொல்லிக்கும். அது பொண்ணுடா எப்படி சொல்லிக்குமோ அது தன்னை போய் சொல்லித்தாரா இவன் பிறக்கும் போது. அடடே அதனாலதான் இவனுக்கு பொன்னுருவி பொண்ணுருவி அப்படின்னு பேர் வச்சாங்க. பேர் வைத்தாங்க. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்லிட்டான்? எல்லா நாட்டு மன்னர் வர வேண்டும். 56 தேச மன்னர் வர வேண்டும். நான் எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க மேலதான் மாலை போடுவேன். ஆமா நான் அவளை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னா போய் ஆமா அனைத்து நாட்டு மன்னருக்கு லிகிதம் வந்தது. நீங்க வந்தாது எல்லாரும் போய் உட்கார்ந்தாங்க. அமர்ந்தார்கள். இவன் கையில மாலையை கொடுத்தாங்க. மாலையை கொடுக்கின்றார். யாரை பிடிக்குதோ நீ மாலை போடுறியம்மா ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா. ஏய் ஓகே இவர் என்ன நாடு? இவர் என்ன நாடு? அவர் என்ன நாடு? நாடு அவர் பேர் என்ன? பேர் என்ன? கேட்டுனா வந்தா பாரு. கேக்கு வந்தே வராங்க இந்த அம்மா. என் தம்பி துரியானகிறான் பாரு. ஆமா அவனை விட்டு பக்கத்துல ஒரு ஆளை போய் அடடே இவர் என்ன நாடு இவரு அழகா இருக்கிறாரு ஒரு வார்த்தை கேட்டாடா. கேட்டு விட்டார்கள் இந்த அம்மா. என் தம்பி துரியானு கோவம் வந்து கோவம் வந்தது. பக்கத்துல உட்காந்துக்கிறான் பாரு ராஜா. ஆமா அவனை போட்டு அடிக்கிறான். ஒரு அடி பலால் குத்துட்டாரு. ஏன்டா நீ ஏன் பக்கம் வந்து உட்காந்து ஆமா அப்படின்னா பாரு ஏய் இவன் பக்கத்துல உதவானான ஒருத்தன். ஆமா அவன் எழுந்த ஐயா ஐயா மன்னர்களே மன்னர்களே உங்களை போல் நானும் ஒரு மன்னர் தானே. ஆமா உங்கள் கண்ணாடி எதிரிலே இவன் எந்த துரியான போட்டு அடிக்கிறானே. அடிக்கின்றாரு. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? மொத்த பேர் இருந்தாங்கடா. ஆமா மொத்த பேர் என் தம்பி அடிக்கிறாங்க பாரு அடி அடின்னு. அடி 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 அடிக்கிறாங்க. துரியா அச்சா பாரு. ஆமா நான் சும்மா இருப்பேனா? அடடே ஆட்டு மந்தையிலே கோணா எப்படி புகுந்ததோ ஒரு ஓலை எப்படி புகுந்ததோ உள்ளர சென்று ஆமாங்க அனைத்து நாட்டு மன்னர்களையும் அடியோடு அடித்து அடித்து விட்டு என் தம்பி ரதத்துல ஏத்துன. ஆமாங்க இவன் நின்றா பாரு பக்கத்துல. ஆமா இவனை புடிச்சு தூக்கி ரதத்துல போட்டும் பாரு. அதுக்குள்ள ஏத்தி விட்டு ஏத்தாண்டா. ஆமா ஏய் தம்பி டேய் ஏய் இந்த பெண்ணுக்காக நீ ஆசைப்பட்ட ஆமா தாலி கட்டுற சண்டை போட்டு இந்த பெண்ணுகளை தாலி கட்டுறான்னு அப்படின்றா. ஏய் இவன் என்ன நச்சான் தெரியல மாட்டேன். ஆஹா அம்மா ஆ, எனக்கு எந்த பெண்ணு வேணா? அடுத்து ஓதவாள ஞாபகம் வந்துச்சு அவருக்கு. அது இல்லடா. ஆ, நான் யாரு? ஆமா இழி உலத்தான். ஆமா இழி உலத்தான் தொட்டு தூக்கிய பெண்ணை என்ன
நான் திருமணம் செய்யணுமா அடடா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. சரி என்ன பண்றது, ஏய், இவளை தூக்கி போட்டுன்னு ஆமா அந்த பாவத்துக்கு என்ன பண்றது, நானே தாலி கட்டி ஆயிட்டேன். அடடா நீயே தாங்க கட்டிட்ட. தாலி கட்டி சொன்னாங்களா, அடடா என்ன பண்ணாங்க? ஆத்திரக்காரிக்கு போனா தண்ணி கொண்டாடுறாரு. தண்ணி கொண்டாடுனா ஆட்டுக்காரிக்கு போனார்கள். இவ கூட இன்னும் ஒரு 4 பொம்பளை சேர்ந்தாங்க. அத 4 பொம்பளை சேர்ந்தது. ஏன்னா ஒரு கொண்டை 2 கொண்டை சேர்ந்தாவே ஒண்ணு பொறுக்க முடியாது. அத பொறுக்காதீங்க. 4-5 கொண்டை சேர்ந்தா கல்யாணம் ஊரு நாட்டுக்கு ஆவத்து. சரி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஆமா அவன் தேர் பாகம் இல்லையா, ஐயா அவன் இழிவான குலத்துல பிறந்தவளா, அவங்க அப்பா அம்மா பேர் தெரியாதா, தெரியாதா? அடி இந்த இடத்துல ஓடி வந்தா உள்ள ஓடி வந்தா கிரகத்துக்கு வந்தா பாரு. ஆமா அந்த தவளை கீ போட்டு வச்சா ஓ பிடிக்கவே மாட்டாங்க. நான் தான் அண்ணா பின்னாடி என்ன எனக்கு 2 வரம் கொடுங்க. 2 வாரம் ஓடுங்க. சரி என்னமோ கேட்க போறா போல தெரியுது. ஆஹா 2 வரம் தானே, 2 வாரம் நானே. சரி கரண்ட் கொடுத்தா போல வச்சிடும். ஆஹா கொண்டா ஓட வச்சியா. என்ன வரம் கேக்குறேன், ஏய் முதல்ல நீ என்ன தொடக்கூடாது. ஐயா இது முதலிய மாசமாச்சா போச்சா உடம்பு சாரிமா போச்சு அவளுக்கு. அது முதல்ல என்ன தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. சரி ஏய் என்ன அப்போ 2வது நாள் பத்தியுமா, 2வது என்கிட்ட நீ பேச்சு வார்த்தை இருக்க கூடாது. அடப்பாயா சரி என்ன பண்றது, தாலி கட்டி எழுதிட்டுங்க. தாலி கட்டியாச்சு. சரி என்று ஒன்று சேர்த்துட்டு பாக்கலாம் ஆஹா அப்படின்னு அவளை தொட்டதும் கிடையாது, பட்டுமே கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஆமா ஒரு நாள் என்ன பண்ணா தெரியுமா, மேகட பக்கம் போனா ஆமாங்க ஒரே ஒரு கனி ஒரு மாங்கனி இருந்தது. ஒரு மாங்கனி இருந்தது. அந்த புசுதாவாரு ஆமா அவருக்கு காவ உடைச்சு பிச்சு பிடித்து போச்சு. அது காமன் வச்சு அதிகமாகி விட்டாது. யாரை பார்த்தாரோ நாதா 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 என்று கட்டி அடிக்கிறார். நாதா 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 என்று கட்டி அடிக்கிறாங்க. ஓடி வரலாம் ஓடி வராங்க. ஆமாங்க வந்தவுடே வந்தவுடே ஐயா மகாராஜா நீங்கள் தான் வர வேண்டும். ஆமாங்க நாதா நாதா என்று பைத்து பிடித்து போச்சு அவனுக்கு. இந்த முடிச்சு மாச்சு போய் பார்த்தா ஆமாங்க இந்த சனிய பெட்டில் எப்படி பட்டு அனுபவமா ஐயோ அனுபவமா இருக்கிறாங்க. ஓடி ஏய் சரி ஏதோ ஒண்ணாங்க தகவல் போல ஆகி போச்சு. ஆகி போச்சு. என்ன புது வச்சு வச்சுங்க முடிச்சு மாச்சு. உடனே கண்ணு வச்சு பார்த்தாடா, ஐயோ ஐயோ இந்த என் மகன் இருந்து பார்த்தா பார்த்தா எதிரி நிற்கிறாரு. அடடே. ஐயோ சேர்ந்து வந்துட்டாரு வந்துட்டாரு. வந்துட்டாரு எப்படி வந்தாரு ஏதோ வந்தாரு சொன்னா ஏய் ஏண்டா ஒரே ஓட்டமா ஒரே ஓட்டம் எப்படி ஓடினாரு எப்படி ஓடுனாங்க ஐயா? ஒரே ஓட்டமா ஓடுனியா? அந்த புச்சு ஓட்டுனா திரும்பி கூட பாக்கட்டான். அடடே 4 மணிக்கே வரல. அப்ப உடனே கர்ப்பமாயிட்டான். ஏய் அப்பதான் குழந்தை பிறகுது. ஏய் விஸ்வகேதின் பேர் வைக்கிறோம். பேர் வைக்கின்றீர். எல்லோரும் வந்து பாக்குறாங்க நாட்டு மக்கள்லாம். நாட்டு மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க. என் தம்பி என்ன இட்டு போறான். ஆஹா ஆனா கிட்ட போய் கிட்ட ஐயோ கிட்ட போற. என் தம்பி பாத்துட்டான். ஆமா அந்த குழந்தைய பார்த்தா அண்ணா உன் பிள்ளை வந்து பாருண்ணா. பாருண்ணா இவதான் அங்கேயே நிக்கிறான், நான் எங்க வந்து பாக்குறது. அடடே நான் தான் கிட்ட வரக்கூடாதுன்ட்டாரு. ஆமா இவ அப்படி கொஞ்சம் திருவிழா வர அந்த பக்கமா திரும்ப உடனே உடனே தம்பி கூப்பிடுறானா ஏய் அண்ணி போய் சிவானா அப்படின்றான். வாடா வாடா எனக்கு துடிக்குது என் பிள்ளை எப்ப பாக்க ஐயோ போறேன். பாவன துடிக்குது. அவன் அப்படி திருவிழா பாரு. ஆமா வெட்டி வந்து குழந்தைய வாங்கி இப்படி கையில பாக்குறான். பார்த்தேன். அப்படியே அச்சு அசல என்ன போலவே இருக்கிறான். பின்ன எதிர்விடு மாதிரி இருக்காங்கயா ஒண்ணும் போல எதிர்விடு மாதிரி இருக்கா. அதை பார்த்து கொஞ்ச நாள் கெட்டி எடுத்து போனேன். ஆமா எங்கதான் பார்த்தா தெரியல. வருஷம் இப்படி திரும்பி பார். ஏண்டா எப்படிதான் வந்தது தெரியல இவருக்கு இடத்துல குழந்தை. ஐயோ என் குழந்தை இவருக்கு இடத்துல சேர்ப்பாங்க வெட்டியாருமில்ல ஜாதி கட்டு கருத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடுங்கணும்டா. இப்படி பிடுங்கிறது முன்னல் முந்தாலிய முகத்துல பட்டது பட்டது சொல்லு. அந்த முந்தானியா முகத்துல பட்டது பட்டது அது வரல படாலன கீர்த்தி படாலன எரிந்து ஆமா இல்ல ஒரு முந்தானி கட்டின வீட்டுக்கார மேல பட்டா என்ன தப்பு தப்புமா என்ன தீட்டா வந்தது. ஐயா எது வர பட்டது அது வர கீசா என் முகத்தினால வீசி எரிஞ்சா அது அன்று. ஆமாங்க இன்று வந்து வந்தன நான் தான் அப்படின்றாளே. ஆமா சும்மா நாதா
ஆமா சண்டைக்கு போறேன்னு சொன்னீங்களே உண்மைதான். உன் தம்பிமார்கள் கொன்று விட்டால் உனக்கு என்ன பலன் இருக்குது? ஆடி போடி பைத்தியக்காரி, எனக்கு என்ன பலன் கிடைக்காது? ஆண்டவர் கொன்றால் உனக்கு என்ன பலன்? ஒரு தீபமோ அவத்தை பாவத்தை நலமோ அவத்தை காக்கும் வந்த சுவாமி என்ன சொல்ற? தம்பி இருக்கிறார் துரியோதனன், பெரிய தீபட்டா இருக்கிறார், சின்ன திருவேலி இருக்கிறார், அது பிரகாசிக்காத இருக்கிறீங்க நீங்க. பாண்டவர் தம்பி மரம் தெரிந்தது உண்மைதான். அங்க போய் சேர்ந்து விட்டால் பெரிய தீபமா இருக்கலாம். தெரியுது. ஆகையால் பாண்டவரோடு நம்ம சேர்ந்து விடலாமாங்க, கட்சி விட்டு கட்சி மாறலாங்க. அது போய் கட்சி மாறாளா நானு கேடு. அங்க 100 சாவுக்குது, இங்க 6 சாவுக்குது. மச்சினா போறதா பிறப்பு ஒண்ணு இருந்தா இறப்பு ஒண்ணு இருக்குது. எங்க ஜெயிக்கிறாங்களோ அங்க போனாதாங்க நம்ம நல்லா இருக்கலாம். பெண்கள் வார்த்தை தள்ளி கண்டவரே மாண்டவரே இருக்கின்றவரே மன்மதன் இருக்கிறாரு. ஆமா, சிவபெருமானோடு அக்க போறாங்க, சண்டைக்கு போகிறார். சண்டைக்கு போகின்றார். போகும்போது மன்மதனுடைய மனைவி நதி தேவியானவள் நாதா சிவபெருமானும் கோபத்தில் சிறந்தவர், அவரோடு சண்டைக்கு போக வேண்டாம் என்று தடுத்து பேசினார். எடுத்து சொல்கின்றார் நதி தேவியானவள். ஆனால் நதி தேவியை பார்த்து தடுத்து சென்றார் மன்மதன். ஆமா,
ஆமாங்க. சிவபெருமானும் அக்கறை போறாக சென்று கோபத்தால் சிவபெருமானு கோபம் வந்தது. ஆமாங்க. நெற்றி கண்ணா திறந்தார். நெற்றி கண்ணை திறந்தார். திறந்த உடனே மன்மதனானவர் சுற்றறித்தார். ஆமாங்க. அங்கங்கள் சிதைந்து இந்த இடத்தில் விழுந்ததுதான். இந்த இடத்துல விழுந்தது. இதுதான் அங்கதேசன் பெயர் வந்தது. அங்கதேசம் என்று பெயர் வந்தது. மன்மதனுடைய அங்கங்கள் சிதைந்து விழுந்த இடம் அங்கதேசம். ஆமா நாதா. மன்மதனுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதை போல் நேர வேண்டாம். என் வார்த்தை கேளுங்க. போக வேண்டாம் சண்டைக்கு. அடி போய் ஆடா எதுக்கு மாலை வாங்குறீங்க? அவதான் ஒரு சகுன மாட்டம் கேக்குறான். ஆமாங்க. வந்ததுல இருந்து நான் சண்டைக்கு போறேன். ஆமா. என்ன அவதான் இதே தெரியாது கேக்குறான். கேக்குறாங்க. நீ வருவே இல்ல அப்படியே கூடுவான்னு கேக்குறியா? மகாராஜா என்ன நீ போட்டுலாம் பெருசு இல்லைங்க. பெருசு கிடையாது. ஆமா. எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. காலைல பேக்ல வாங்கினா 200 ரூபாய் கேக்குறாங்க. அவன் என்னடா மாலை வாங்கறதுக்காக நீ என்னடா பேக் பிளாக் சருக்கா. போய் வாடா டிமா. பங்காளி சொத்தை அனுபவிச்சுவேன். ஏங்க உன் தம்பி இருக்கிறான் துரியோதன. அவன் போய் படுக்கோ. 10 ரூபாய் வரும். அவன் மொட்டாடி தாலி அறுக்குமா? என் தாலிடா பூதேவி. அவன் படுப்பாவி. அதுதாங்க துரியோதன தம்பி தம்பின்றாரு மோசக்காரங்க. அவன் எப்பேர் பட்டவன் எனக்கு தெரியாதானா? யார் யார் அவனை பத்தி உனக்கு தெரியுமா?
மூக்கு யாரு கட்டடா கால் யாரு கட்டிச்சு கண்ணால சொல்லாத ரதத்தில் பாருங்க ரதத்தின் மீது அமர்ந்து கொண்டு வருகிறார் உன் தம்பி அர்ஜுன பெருமான் என் மைத்துனர் உன்னை கொல்ல வேண்டும் என்று அடி பேர் காட்டு துரையன் காட்டு ஒரு நேரத்தில் தம்பியை பார்க்கலாம் என்று நான் சென்று அரண்மனைக்கு சென்று பார்த்தால் தம்பியானவள் கிடையாது. ஆமாங்க. அவருடைய மனைவி பானுமதி தான் இருந்தாள். தம்பியை பானு எங்கடியா தம்பி என்ன தம்பி எங்க கேட்டு மாமா இங்கதான் இருந்தார். இங்கதான் இருப்பா. இதோ காண வழி மார்க்கமா சென்றிருக்கிறார். வருவார் அப்படி சொன்னார். வர நேரம் தான். சரி கட்டின வீடு எல்லாம் சொல்ல நம்ம போகலாமா? ஒரு பெண்ணாக தனியா போகலாமா? போகக்கூடாதுங்க. தவறு. நான் சென்று வருகிறேன் என்று அதற்கு என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? வாங்க மாமா உட்காருங்க. உட்காருங்க. நம்ம தமாசா விளையாடலாம். அந்த பானுமதி சொல்ற என்ன ஆட்டம்? சூதாட்டம் ஆடலாம். அதுதான் சூதாட்டம் ஆடலாம். அமர்ந்தோம். முதல் ஆட்டம் பானுமதிக்கு வெற்றி. பானுமதிக்கு வெற்றி. இரண்டாவது ஆட்டம் இவனுக்கு வெற்றி வர சமயம். இவன் உடனே எழுந்துடணும். எழுந்துட்டார். ஒரு ஆட்டத்தில் தோல்வி கண்டா எழுந்திருக்கா போல் தெரிகிறது. ஆமா. கரத்தை அப்படி எட்டி நம்பாரு. ஆமா. அவருடைய முத்தாரம் மேகலாரணம் சொல்லக்கூடிய முத்து மாலை அருந்து கீழே விழுந்து விட்டு அருந்து கீழே விழுந்தாது. ஐயோ என்ன தவறு செய்திருக்கீனோ? உடலெல்லாம் நடுங்குகிறது. அப்போதுதான் ஒவ்வொரு முத்துகளா எடுக்கலாம் என்று ஒவ்வொன்றா எடுத்து தேடி எடுத்து செல்கிறேன். ஆமாங்க. உடனே தெருவாய்ப்பு திரும்பி பார்த்தால் என்னுடைய தம்பி மலை போல நிற்கிறான். நிற்கின்றார் மலை போல. அண்ணா ஏன் அண்ணா உடலெல்லாம் ஒதுங்குகிறது? இதேபோல் சூதாட்டம் ஆடினோம். முதலாட்டு பானுமதிக்கு வெற்றி. வெற்றி. இரண்டாவது ஆட்டு வெற்றி வர சமயம். ஆமா. உடலெல்லாம் ஒதுங்குற தம்பி அண்ணா. ஆமா. அண்ணா இதுக்கு பயப்படாது. இதுயா பயப்படுறீங்க? நீ உட்காரு, கீழே உட்காரு. நீ உட்காரு. அந்த முத்து மல்ல என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட கொடு. என்ன சொன்ன? என்ன? அண்ணா அண்ணா இந்த முத்து மாலையை நான் எடுக்கவோ எடுக்கவோ அல்லது கோர்க்கவோ தம்பி சொல்றான். தம்பி சொல்கின்றான். உடனே முத்து மாலை எடுத்தான், கோர்த்தான். எனக்கு சூதாட்டத்தின் வெற்றியை தேடி காண்பித்தான். வெற்றியை தேடி கொடுத்தான். அப்பேற்பட்ட நல்லவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாருமே கிடையாதுங்க. எங்கவா அம்மா கட்டின வீட்டுக்காரன் நான் நின்று பேசுகிறேன். ஆமா. யாரு கட்டின வீட்டுக்காரன்? ஒரு பொம்பளை பேச்சு மேல அவளா ஏந்து வர பார்த்தா அப்படி ஏந்து வராம வாய்ப்பு கிடையாது. அந்த காலம் என்ன வாய் உடம்புக்காக பேசிக்கிட்டு இருப்பாரு. அது கேட்டு நின்று கிடப்பாங்க.
வீட்டுக்காரர் நின்று பேசுகிறோம், ஒரு பொம்பளை உக்காந்துக்கிறாங்க. ஆச்சு போந்து போச்சு. நான் சமையல் செய்வேன். பணிப்பெண்கள் உனக்கு சாதம் அளிப்பார்கள். நானே சாப்பாடு செய்து உனக்கு அந்த மணிக்கு மகாராஜா நிம்மதியா சாப்பிட விடுறியா? ஐயா ஐயா, இந்த பாவாசத்துல பூண்டு போட்டாங்களே, பாயாசமா இல்ல பாயாசம்? பாயாசங்க அதுல பூண்டு போட்டாங்களே. பாயாசம் பூண்டு போடாதா? பூண்டு மாரி தெரியாது. பூண்டு திராட்சை திராட்சை அது. ஐயோ பூண்டு தின்னுங்க. இல்ல பொண்டாட்டி கை சாப்பாடுனா இப்படிதான் இருக்குமா? ஐயா மகாராஜா என்ன ருசியா இருக்கிறா? ஐயோ ஒரு காலத்துல இருந்து நீ தோயமார் கையில சாப்பிட்டுங்கிற. இப்ப இவ கையால சாப்பிட்டேன். அதாங்க நம்ம கையில சாப்பிட்டு வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டு நீ எப்பயோ சுகர் இல்ல ஐயா கொண்டாடி கை சாப்பாடு ருசியா இருந்து. சரி ஆனதாச்சு. ஒரு பக்கம் முழுகுது, கையில ஒரு பக்கம் போகுது, கண்ணு ஒரு பக்கம் செய்யுது. என்ன தெரியல பஞ்சமி போல கடைசி நேரத்தில் நாம் இருவரும் சேருவோம் என்று நினைக்கிறார்கள். காசிதான் அதை போல கூடுவார் சேர்ந்து கொடுக்கிறீங்க.
இருந்தாய் உன் எதிரி தன்னை விரைவுடன் ஜெயமே பலமுறை எடுத்து சொல்லி என் வார்த்தை கேளாமல் யுத்தங்களும் போகுவேன் என்று துடிக்கிறாய். நாதா தாமுடன் தருகிறேன், வெற்றி கொள்ளுங்கள் நாதா. கைத்தாம்புலம் பெற்று செல்லலாம் என்று பார்த்தான். இவன் எந்த கரத்தால் தாம்புலம் தருகிறோம் என்று தெரியாமல் இடது கரத்தால் கொடுத்தான். ஐயோ, அந்த இடது கரத்தால் கொடுத்ததால் கைத்தாம்புலம் தவறிவிட்டது போல் நான் தவறிவிட்டேன். என்னுடைய தம்பி துரியனானவன் அண்ணா விடை கொடுத்திய போருக்கு போ அபவார்த்தை தெரிவித்தான். தாலி கட்டிய மனைவிடத்திலேயாவது சந்தோஷமாக தாம்பூலம் வாங்கி செல்லலாம் என்றால் இடது கரத்தால் தாம்பூலம் கொடுத்தால் கரத்திற்கு எட்டவில்லையே. இதை தவறியது போல நான் குருச்சேத்திரத்திலே தவறிவிட்டேன். இன்று சண்டாளி ஆகாத சொற்பனெல்லாம் கண்டேன், விடை கூடு கண்டே என்று கேட்டான். எந்த கரத்தில் குடிக்கிறேன் என்று தெரியாமல் குடித்து விட்டேன். நாதா தாமலம் எப்படி தவறிவிட்டதோ அதை போல் குருச்சேத்திரனை போய் தவறிவிட்டா. குருச்சேத்திரம் சென்றால் எப்படியும் நீ ஜெயிக்க பார்க்க மாட்டார் அந்த பகவான். உன் தம்பியானவர் கருத்தில் அடி மாட்டி விட்டார். நாதா பண்ண விட்ட பாடி
தீப்பற்றி எரிந்து வரும் நேரத்திலே ஒரு குரங்கானது குட்டி போட வைத்து வைத்து இந்த மனம் தாவதா இது அந்த மனம் தாவதா எப்படி துடிக்கிறதோ அதை போல் நானும் நம்மளுடைய குலதெய்வம் அஸ்தினாபுரம் போவதா இல்லை இந்திரபிராசம் போவதா நாதா இல்ல அங்க தேசத்தில் வாழ்வதா எனக்கு ஆதரவு கொடுவதாதா எனக்கு ஆதரவு நம்முடைய மகனுக்கு உனக்கு என்ன ஆதரவு சொல்ல போகிறேன் என்ன
கண்ணையே மத சாரதியாக வருகிறார் என்றார் நான் ஜெயித்தவர் பார்ப்பாரா? நிச்சயமாக பார்க்க மாட்டார் கண்ணே. அந்த அர்ஜுனுடைய பானமான என்னுடைய மார்பிலே கைத்து இந்த குருச்சேத்திரத்திலே நான் விழுந்து விட்டேன். நீ அறுத்த முட்டையாக அறுத்த முட்டையாகிவிட்டால் யார் பார்க்க வர? அந்த சூரசேன ராஜரவரின்ற புலவியாரோ சொல்லுதாயின்ற என் தாய் குந்தாது இவன் எனக்கு பிறந்தவன் முதல் பிள்ளை. இவன் கண்ணனு. இவன் இடுகுலத்தான் கிடையாது, கேட்பாக கொள்ள கிடையாது. இவன் சுத்த சத்திரிய குலத்தில் பிறந்தவன். அவள் மாறாடுத்து ஐயோ அவள் மாறாடுத்து என் மேல் விழுந்து அழிவானப்போ தம்பிமார்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஓடி வருவார்கள். அம்மா இந்த சட்டத்தில் 5 பேர் நாங்கள் இருக்கிறோம். இடுகுலை கரணில் தருகின்றீர்களே, அதற்கு என்னுடைய தாயானவள் சொல்வாய் பாண்டவர்களே, உங்களுக்கெல்லாம் முன்பிருந்தவனா, உங்களுக்கெல்லாம் அண்ணனோட கர்ணன். இவன் பேர்பாளன் பிள்ளை கிடையாது. அப்படி மாறாடித்து என் பேர் எழுந்து அழுவானப்போ அந்த மாதிரி கூட
வாங்க மாட்டேன் நாதா. வேற எங்கேயும் நான் செல்வாது. எனக்கு ஆதரவு யாரு கூறுவாங்க நாதா? அங்கதேச நாட்டிலும் இருக்காது. இருக்க மாட்டேன் நாதா. தாய் நாட்டிற்கு செல்லாதே கண்ணு. இல்லை போக உன்னை அன்போடு பார்த்திருக்க கூடியவர் யார் தெரியுமா? யார் நாதா? உலகமே புகழ்ந்து கொண்டாடுகிறது பஞ்ச பாண்டவர் அருமை தமிழ்வாரு. ஆமா உனக்கு சீதையோ பாண்டவரோடு சேர்ந்து ஐயோ நாதா. போக வேண்டும் என்று பலமுறை எடுத்து சொன்னால் என் வார்த்தை கேளாமல் போகிறீரே. உனக்கு முன்பு இந்த சண்டாரில் போய் சேரக்கூடாதா? நான் ஏன் வாழ வேண்டும் நாதா? நீ குருச்சேத்திரில் மாட்டிவிட்டா குங்குமத்தை கிடைக்காமா கூதலையை